என்ன எரிஞ்சு விட்டீங்க? போய் வீட்டுக்கு போற மாதிரி ஓடுற மாதிரி போட்டு கொண்டு இந்த வண்டி எவ்வளோ கம்முன்னு போ. பஸ்ஸுக்கு போறதுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், அப்படியே வீட்டுக்கான டயரை பாரு. சரி, பஞ்சர் ஆன இடத்துல 9 பஞ்சர் ஆகுது. என்னடா இந்த இடத்துல ஆல்ரெடி பஞ்சர் ஒட்டி இருக்கு, ஒட்டினதுல 9 பஞ்சர் ஆகுது. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஆமா, எல்லாரும் ஒண்ணு ஏமாத்துறாங்க. டயரை ஒழுக்கமா வாங்கி போறதுக்கு வக்கு இல்ல. போன வாரம் தான் வண்டி சரியில்லை, சர்வீஸ் பண்ணிட்டு 8000 ஆயிடுச்சு. அது அந்த வண்டி அங்க பாரு. எவ்வளோண்ணா? 250 நீங்க கொடுத்து இந்த வண்டி வேணா எடுத்துக்கோங்க. அதை காட்டுங்க நான் ஒரு செகண்ட். எல்லாம் என்ன ஓட்ட டிஃபரெண்டா இருக்கு. கிழிஞ்சே ஓட்டச்சா? ஒட்டினாலும் வேஸ்ட். சரி எடுத்துடா, கிணத்துல யூஸ் ஆகும். தண்ணியா போட்டு குதிப்பா பல 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 உள்ள போவ. அதாவது உனக்கு எப்படின்னா இப்ப வந்து நான் ரோட்ல உட்கார வச்ச மாதிரி இந்த பாடையை ஏற்றி உட்கார வைக்கிறேன். அதான் ஆசை. என்னமோ நான் என்ன வேணும்னு பண்ற மாதிரி இறங்கி விட்டீங்களாங்க. நான் போறேன், எனக்கு இது பொழப்பே வேணாம். சங்கட குஸ்காவா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு கடல்ல பயணம் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதுக்குன்னு ஒண்ணு செருப்பு போக வேண்டாம், வீடியோ பாத்திருப்பீங்க. காவுடா பச்சைக்கிளியே. ஐயோ, பாறையோட உயிரை பணி வச்சு போறது யாருக்காக? யாருக்காக? யாருக்கு? இந்த தண்ணி தள்ளுற கூட என்னப்பா போன வேகத்துல ரிட்டர்ன் வர்ற? சொன்னா கேளு. முன்ன வச்ச கால பின்ன வைக்காத, அதான் சொல்றேன்ல. எப்படி போறது அம்மிங்காரு? அந்த பக்கம் இழுவ கம்மியா இருக்கு, தெரியுதா? அங்கிட்டு ஏறு, அப்படி ஏறுவோம். முட்டி வரைக்கும் தண்ணி வருதா? நீ முன்னாடி போ, நான் இங்கே உனக்கு வைட் ஆங்கிள் ஜூம்ல ஷாட் எடுத்துக்கிறேன். நான் எப்படி ப்ரோ வர்றது? செல்லத்துக்கு இருந்துட்டா அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் அங்கிட்டு போனா அப்படி போய் என்னன்னா இங்க இந்த கிராஸ்லயே போய் அப்படி போயிரு. மூளை யூஸ் பண்றா கொஞ்சமாவது. இருப்பா. சை, காலையில குளிச்சேன். அட வெள்ளை பேண்ட் ப்ரோ. சமீர் சொன்ன, ஆமா இதுல துப்பறி பண்ணி வேற வேற பாக்குறாரு. துப்பறிவால் என்னப்பா அடிக்கடி கையை கீழே வச்சுட்டே போறீங்களே, எதுக்கு? ஒரு மூமெண்ட்ல போடா. ஆனா பிஹைண்ட் த கேமரா நான் என்ன பண்ண தெரியாதுல்ல, விழுந்தாலுமே ஏன் என்னாச்சு? அட லூசு பயலே, அங்க போடா, அந்த எட்ஜுக்கு போடா. என்ன விஐபி மூளைய 4 இன்ச்சு முடி, அவ்வளவுதான். நான் காலையில குளிக்காம வந்திருக்கலாம்டா. எப்படி வேட்டைக்காரன் விஜய், வேட்டைக்காரன் விஜய் மாதிரி ஏறிட்ட ப்ரோ நீ இப்போ. ஃபர்ஸ்ட் நீ இறங்கு. ஆடா மசே
பாரு காலை வைக்கிறேன். தண்ணி கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா ஏன் இப்படி கூச்சு அப்படி எந்திரிச்சிருவேன். நீ சக்சஸ்ரா, நான் எப்படி வர்றது இப்போ? எதா பண்றதா? செல்லுக்கு ஏதாச்சும் நான் பொறுப்பாக முடியாது. எப்படி நீங்க நீட்டா வந்துடுவா? ஐயோ, ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஈரப்பனை வைக்க வேண்டியதா இருக்குது. தாவலே தாவலே. இப்ப தெரியுதா? கால் எங்க வைக்கிறது தெரியலடா எனக்கு. செல்லு ஜோப்ல இருக்கு. இல்லைன்னா நான் சங்கட்டமே விட வரேன். நான் பாட்டு தரதே இறங்கிடுவேன். கொண்டா அதையும் கொண்டா. செல்லு போட்டு நீ இறங்கி வந்து நீட்டி வாங்குவேன். நான் இருந்தாலும் பரவாயில்ல. காப்பாத்தியாச்சு காப்பாத்தியாச்சு காப்பாத்தியாச்சு. வா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ. நான் தான் சொன்னேன்ல. இவ்வளோ தூரத்துக்கு வர தூங்குறேன். நான் ட்ரௌசராடா போட்டு வர முடியும். போ போ. ஐயோ தெரிக்க விடுறானே. கிராக்ஸ் ஹோட்டலுக்கு தெரிக்குதுடா. இது லெவல் 2 தான். லெவல் 3 போகிறோம். போயிட்டு வாய்ப்பே இல்லை. ஆமா அங்கே பாரு, இங்கே பாரு அந்த மரம் தெரியுதா? வீடியோவே எடுக்க முடியாதா, இப்போ பூரா நாய்ஸாக இருக்குங்களா. வீடியோ பார்த்துட்டு கட் ஆகிட்டு இந்த வீடியோ வந்திருக்கும். இடைப்பட்ட கேப்பில் என்ன ஆகிருக்குன்னா புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தோம். எவ்வளோ ஒருத்தர் மேலே இருந்து வீடியோலாம் எடுக்கக்கூடாது, அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நாங்கள் இறங்கவே கூடாது. நான் யாரும் முதல்ல இங்கேருந்து அவ்வளோ பேரும் பேசுகிறேன். சாகரில் உங்கள் ஊரில் போய் சாகு இப்படி கேட்டு விட்டாங்க. சாகர்னா உங்கள் ஊரில் சாகு, எதுக்கு இங்கே சாகர்னு கேட்டு விட்டானே. நாக்க பொண்ணு அவன்கிட்டலாம் பேச்சு வாங்கிட்டு ஒரு வழி அங்கே வீடியோ ஷூட் எடுத்து கோவப்பட்டு ஊருக்கு போய் சாகலாட்டு கிளம்புனா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. இருடா நான் எங்கள் ஊர்லேயே போய் சாகுறேன் அப்படின்ட்டு கிளம்புனேன். வண்டி பஞ்சர். என்ன ஒரு எப்போ வீடியோ எடுக்க போனாலுமே ஏதோ ஒரு தடங்கள், என்னன்னே தெரியல. அவ்வளோ கீழே கமெண்ட் வரும், எடுக்காதீங்க ப்ரோ வீடியோவே, உங்களை யாரும் ப்ரோ கேட்டா அப்படி. இதை எப்படி நாங்கள் நல்ல விதமாக எடுத்துக்கட்டுமா கெட்ட விதமாக எடுத்துக்கட்டுமா ஒன்றும் புரியலை. அவ்வளோதான். விஐபி விளாக்ஸுங்கிறத மாற்றிட்டு புலம்பல் சேனலில் போட்டுரு. ஏன்னா நம்ம வீடியோவில் பேசுறத விட உட்காந்து புலம்புறது தான் அதிகமாக இருக்கு. அதனால புலம்பல் சேனல்னு போட்டு உட்காந்து டெய்லி புலம்புவோம். என்னடா இது லஞ்சாடா? தண்ணி நம்ம வாட்டர் பாட்டில் வாங்க முடியும் 20 ரூபா கேட்குறாங்க. இதெல்லாம் இந்த வாட்டர் பாட்டில் உனக்கு ஓசியிலடா கொடுப்பாங்க. என்ன பண்றது, வெள்ளஞ்சாயும் வளர்ந்துட்டோம். அதாவது உன்னை அடிச்சா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. எனக்கு வெறியாவது. எனக்கு புரியல, அது பஞ்சரானதுக்கு நான் என்ன பண்றது? அது பஞ்சரானதுக்கு மட்டும் சொல்ல வரேன். நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன். கம்முன்னு போயிரு பேசாம, இல்லைன்னா வாட்டர் கிணத்தி கடிச்சு விடுவேன். அன்னைக்கு பைக்கை தொலைச்ச கூட எனக்கு கல்லு கிடைக்கல. இன்னைக்கு கையில சாவி சாவியை தொலைச்ச நீங்க இடத்துல ஜோப்ல இருக்குன்னு பார்த்தியா? இந்த வண்டி என்னைக்காவது ஒரு அளவு இந்த வண்டியில எனக்கு கூட்டு வந்திருக்கேன். எனக்கு சந்தோஷமா இருக்கிற கொண்டு இறக்கி வந்துட்டான். ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த வண்டி எனக்கு கொடுத்துட்டே தான் இருக்கு. ஒரே ஆளு சிங்கமா நிக்கிறான் பாத்தியா? 250 ரூபாய்க்கு நன்னன் கூட 250 ரூபாய்க்கு அதை கொடுத்து வாங்க மாட்டேங்கிறாரு. இப்ப தெரியுதா நாங்க எதுக்கு தண்ணி டேங்கி பிடிச்சி அழுகுறோம்னு? அந்த டேங்க தவிர டேங்க்ல இந்த இடத்துல வந்த கூட்டத்தோட டேங்க்ல இன்னும் 10 மணிக்கு குடிகாரங்க வந்து உட்காருவாங்க. அவன் பாட்டுக்கு உட்காருவான் குடிப்பான், 4 மிச்சரத்துக்கு வயல் விடியா அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான். நம்ம பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு போவோம். ஒரு சாட்சி எடுக்கிறதுக்கு மிஞ்சி போனா 1 மணி நேரம் 2 மணி நேரம். காலையில 11 மணிக்கு வந்ததுடா, மதியானம் 3 மணி ஆச்சுடா. சோறு தண்ணி திங்கலடா. கிருன்னு வருது. இதுல வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் வேற, சிவு ஒல்லியா இருக்கீங்க பார்த்து பேக்ல இருந்து கீழே விழுந்துட போறீங்க. அதான் இந்த வர்க்கெல்லாம் டான்ஸ் ஆடி மாட்டோம்ல, பேக் வெயிட்டு கீழே விழுந்துட போறீங்க, ஒழுங்கா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க அப்படின்ட்டு. எங்கெங்க திங்க வர்றேன்
ஒரு பக்கம் பார்த்தா யூடியூப் போட்டு போயிடும் போலயே. இது போகிற போக்கெல்லாம் இல்லை, போயிடலாம். அவ்வளோதான் நான் சொல்கிறத கேளு. எங்கள் வீட்டிலலாம் மானாவாரியாக கேட்குறாங்க. அவ்வளோதான் கைஸ், விஐபி விலாக்ஸ் இனிமேல் செயல்படுவான்னு தெரியாது. செயல் ரிலாக்ஸ் அவ்வளோதான் ஏற்று கொடு. விஐபி படத்துலையாவது கஜோல்னு வந்து 10 கோடி 15 கோடி கொடுத்து வாங்கிச்சு. வாங்கிறதுக்கு எவ்வளோ இல்லை. அவ்வளோதான், சேனல் எடுத்து மூட்டு நாங்கள் கிளம்புறோம். இதுக்கு மேலே ஆகாது. என்ன பண்ணுறது, அடிமே அடி விழுந்தா ஒரு மனுஷன் எவ்வளோதான் தாங்கிறது. இத்தனைக்கும் வேணாம் விடுங்க. ஏன்னா அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இத்தனைக்கு எடுத்துட்டு என்ன சொல்றது இல்லை, ஸ்டக் ஆகிட்டா, டைலாக மறந்துட்டேன். அதனால வேணாம் விடுகட்டா. இல்லை பொல்ல ரொம்ப புலம்புற மாதிரி ஆயிருமே. சரி அப்பயே புலம்பிட்டானே இருக்கிறோம். அவ்வளவுதான். நல்ல சொன்ன பாத்தியா, நீ சேனலை மாத்துறத விட்டுப்பட்டு டெய்லி ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அதுக்குன்னு அலைய வேண்டாம். வீட்லயே உட்காருவோம், கேமரா ஆன் பண்ணிட்டு உட்காந்து புலம்புவோம். புலம்புற சேனல் ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு உட்காந்து புலம்புவோம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சீக்கிரம் நாங்க யூடியூப் விட்டு போறோம். எது நடக்குதோ இல்லையா, இது நடக்கும்டா. தக்காளி பாக்குற ஆடியோ சொல்லுவாரு, இப்பதாட்டா நல்லா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னமோ யூடியூப் விட்டு போற மாதிரி தெரியல, உலகத்தை விட்டே போயிடுவோம். போற ஒர்க்கெல்லாம் பார்த்தா பாடி கண்டிஷனு நிலைமை எல்லாத்தையும் பார்த்தா அவ்வளவுதான். ஈரந்தீடவா நீ பாடுனா அடிக்கிறாடே. பேசுன அடிக்கிறீங்க, பாடுன அடிக்கிறீங்க. என்னடா வெளியில அடிக்கிறீங்க, வீட்டுல அடிக்கிறீங்க, எல்லா பக்கம் அடிங்கடா. உங்களுக்கு தெரிஞ்சதா ஆன்லைன் ஷாப் வந்து சொல்லுங்க, நாங்க அதை பாக்குறோம். இல்ல எங்க வீடியோ பாக்குற யாராச்சும் ஹோட்டலு ஏதாவது கடை வச்சுதான் எங்களுக்கு ஜாப் வேகன்சி கொடுங்க, வந்து சேர்ந்துக்கிறோம். எங்க டிமாண்ட் என்னன்னா 3 வேளை சோறு போடுங்க, டெய்லி 200 ரூபா போடும். அதுவும் கூட தேவையில்லைங்க, டீ டம்ளர்ல டீ ஊத்தி கொடுக்க போதுங்க. அப்படி யாராச்சும் வசதி உள்ள எங்க சப்ஸ்கிரைபர் யாராச்சும் இருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க, நாங்க அந்த வேலையை பார்த்துட்டு கம்முன்னு இருந்துக்கிறோம். எங்களுக்கு வேண்டாம் முடியல. என்ன முடியல மூஞ்சி எங்கிட்ட காட்டிட்டு இருக்கு, என்ன பண்ற? வேண்டாமப்பு முடியலட்டு மூஞ்சிய கொண்டு கிட்ட காட்டிடுறது. எனக்கு அதை கூட வாரக்கு தொட்ட அவ்வளவுதான். சிம்பத்தியை கிரியேட் பண்ணி தொடர்ந்து கூட சிம்பத்தியே கிரியேட் பண்ணிட்டியா. தண்ணி கூட குடிக்க மாட்டீங்களா காய்ஸ்? குடிப்பா, பேச. அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு அவரு தண்ணி கூட குடிக்க விடாம நீங்க பேசுறீங்க, அவர் கஷ்டப்பட்டு கேமரா பிடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அதாவது எவனுக்காவது இப்படி ஒரு ஐடியா சிக்குமா, டீம் இப்படி ஒரு டீம் அமையுமாங்கிற மாதிரி. பஞ்சர் கடையில 3 மணி நேரம் உட்காந்துருக்கான். அவ்வளவுதான், இதுதான் கண்டென்ட். வா பிளாக் போட்டு ஒருத்தர் கேமரா ஆன் பண்ணி உட்கார்றான்னா அந்த அண்ணன்கிட்ட அண்ணே கோச்சுக்காதிக்கு ஒரே ஒரு சாட்டு மட்டும் எடுத்துக்க. அவரு டியூப் போட்டு நெவ்விட்டு இருக்காரு, கோச்சுக்காதிக்கு ஒரே ஒரு சாட்டு. அது பரவாயில்ல. எங்க அம்மாக்கும் ஏதோ செருப்படி வாங்கி கொடுக்க பாச்சு பாரு. என்னாச்சுன்னா நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், எங்க அம்மா போன் பண்ணிட்டாங்க. போன் ஸ்பீக்கர்ல இருக்கு காய்ஸ். எங்க அம்மா கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லியிருக்கேன், எங்கடா இருக்கிற மாதிரி ஏதாச்சும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பஞ்சக்கால இருக்கிறேன், பஞ்சர் ஓட்டுற அண்ணா வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க அம்மா அந்த வீடியோ எடுத்துக்கும் போது கால் பண்றாங்க, போன் ஸ்பீக்கர் வந்துருச்சு. கால் பண்ணி அவ்வளவு கூட சொல்லல. அந்த அண்ணன் பக்கத்துல இருக்காங்க, டேய் வந்தானே வரலடாவே அப்படிங்கிறாரு. அந்த அண்ணன் பாக்குறாரு. அவ்வளவுதான். நம்ம வீட்டோட மாப்பிள்ளை போயிருவோம், வீட்டோட மாப்பிள்ளை போயிரும். அதாவது சாமுக்கு வந்துட்டு லைன் கட்டி நின்றுட்டு இருக்காங்க. வாங்க மாப்பிள்ள, என் பொண்ணத்தான் நீங்க கட்டணும், என் பொண்ணு கூடதான் கட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற லைனா நின்றுட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, இப்ப நம்ம ஏதோ வாழ்க்கையில முன்னான்னு சொல்லிட்டு உடச்சான்னு வச்சுக்கோங்க, இப்படி புஷ்ஷுன்னு போயிருது. இது பேச வீட்டோட மாப்பிள்ளை போயிருவோம். அதான் நான் சொன்ன பார்த்தியா, உன்னையும் கூட ஒரு மாப்பிள்ளையா ஏத்துக்குவாங்க. சேம் வந்து இலகைகளை கவர் பண்றதுக்காக கலர் கலரா ஏதாவது பூசி ஏதாவது வண்டி போயிடுவா. என்னையெல்லாம் எவனும் ஏத்துக்க மாட்டான், என்னை எங்க வீட்லயே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது எப்பறம் இன்னொரு மாமனார்ல ஏத்துக்கியா? யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா எங்களை வீட்டோட மாப்பிள்ளை ஏத்துக்க. எந்த யூடியூப் சொல்ல மாட்டாங்க, நாங்க சொல்றோம். யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா எங்களை பார்த்து உங்க வீட்டுக்கு போய் வச்சுக்கோங்க. அப்ப புரியல, சேனல் இருக்கு இவ்வளவு கான்பிடண்டா வர்றேன். இந்த ரஜினி ஒரு இதுல சொல்றாருல, நான் வர்றேன். அவனோட நோக்கம் சித்தப்பனுக்கு எப்படி ஒர்க்லாம் போகும்போது நான் வர்றேன் அப்படின்ட்டு வந்துட்டு அவனோட நோக்கத்தை அவன் பூர்த்தி செஞ்சுட்டு போடணும். அதே மாதிரி சேமோட நோக்கம் இதுதான், வந்தமா எதையோ ஒன்று பிக்கப் பண்ணமா வீட்டோட மாப்பிள்ளை போய் செட்டில் ஆடமா அப்படிங்கிறது. எல்லாம் நடத்துங்கடா, ஆடுங்களா, மிஸ்ஸுக்கு என்னென்ன பண்ணுமோ பண்ண முடியுறேன். ஏன்னா அரசா போகுது நான் தானே சேனல் ஒன்று ஏறா அண்ணன் தாங்க அப்படின்ட்டு இருவீங்க. நேரம் விளக்க பற்றி தூக்கி ஏற்றி உள்ள உட்கார வச்சுருவாங்க. வீட்டோட எவனாவது எதாவது ஒரு யூடியூப் சேனல் ஒன்று நடத்துகிறோம், ஒரு மரியாதைக்க ஜாப் வேகன்சி கேட்டேன், ஓகே எவனாவது ஒருத்த வீட்டோட மாப்பிள்ளையே ஏற்றுக்கிறீங்களா, நான் ரெடி. இவர் பெரிய இவர் கட்சி ஆரம்பிச்சவாரு இருக்கிற இவங்க வேற. அதான் இவனுக்கு ரோட்டில் கப்பிள்ஸாக எவனும் போகக்கூடாது. சரிங்களா, கப்பிள்ஸாக போனீங்கன்னா ஏன்டா உங்கள் வீட்டிலலாம் உங்களை திட்ட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி புலம்புவான். அதே கப்பிள்ஸ் வந்து கல்யாணம் முடிச்சு வந்தா ஏன்டா குடும்பமா என்ன வர்றீங்க அப்படின்ட்டு கேட்பான். உனக்கு ரோட்டில் யாரு தான் போகணும், இந்த ரோடு என்ன உங்கள் அப்பா வாங்கி போட்ட ரோடா, இன்னும் ரொம்ப இருக்க ரோடா? அதாவது
உனக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு காண்டு ஒரு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறது ஓகே. அதுக்குன்னு போற வரவன் ஏன்டா இப்படி போற, ஏன்டா இப்படி வர்ற, ஏன்டா நீ சிரிக்கிற அப்படிலாம் கேட்க கூடாது. என்னது இது? தம்பிக்கு வக்கால் தாங்கி பேசுவா மாட்டி. தம்பி வக்காலத்து வாங்கினா தம்பி பாயிண்டா பேசுனதா இதே 2 பிள்ளைக்கு போனா மட்டும் அது எதுவும் சொல்ல மாட்டேன். ஹேன்னு பாப்பியா என்ன ப்ரோ உங்க நியாயம்? அதான் இப்போ அதான் இந்த கேமரா இருக்கா சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. நீங்களே முடிவு பண்ணீங்க guys. ஒரு 10 நாள் தொடர்ந்து இன்ஸ்டால யூடியூப்ல எதுலையும் வீடியோ வராமல் இருந்துச்சுன்னா எங்களை பாடியை ஏற்றிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க ஏதாவது ஒரு ஹோட்டல்ல எந்த ஊர்லாம் சொல்ல முடியாது, ஏதாவது ஒரு ஊர் வரும்போது வெளியில ஏதாவது ஒரு பானிபூரி பையா கூட உட்காந்து பானிபூரி கிட்டோம் இல்லை ஹோட்டலில் எச்சி பிளேட் கழுவிட்டோ இருந்ததுன்னா அன்றைக்கி பார்க்குறப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதை தூக்கி வீடியோவை போட்டு நீங்கள் ட்ரெண்ட் ஆகுனா தாராளமாக ட்ரெண்ட் ஆகிக்கோங்க. முதல்ல வாழ்றதுக்கு தான் கஷ்டமா இருந்துச்சு, இப்போ வீடியோ எடுக்க ஒரு கஷ்டமா இருக்குடா. உங்களுக்காக எங்கேயுமே காட்ட மாட்டேன், நான் காட்டுறேன் பஞ்சர் ஓட்டறதுக்கு எடுத்துட்டு போறேன். நீ போறியா கடை போற வச்சு நம்பிட்டா. ஏன்னா இப்போ இந்த டிவி போட்டது எத்தனை நாளைக்கு ஓடும்? பஞ்சர் ஆகாத வச்சு ஓடுங்க. உங்கள் கடையில் ஏதாவது வேலை இருக்கானே? வேலை இருந்தா சேர்த்துக்க கடை. உங்களுக்கே வேலை இல்லையா? ஐயோ சங்கடம். சரி அவ்வளோதான், எங்கள் வீடியோ யாராவது போங்க. அதாவது வீடியோ மட்டும் இல்லை போங்க. அவனுக்கு என்னன்னா அவன் ஒரு இன்ட்ரெஸ்டா செய்யற மாதிரி இப்போ வந்து அவன் என்ன தண்டு நீ என்ன காமெடியா இருந்தாலுமே நீ ஓப்பனா சொல்லி என்ன இன்ட்ரெஸ்டா பண்றோம்? தூக்கம் கிடையாது, தூக்கம் கட்டு கண்டனா அதுக்கேற்ற வியூஸ் நமக்கு போறது கிடையாது. சரியா? வியூஸ் பண்ணா அதுக்கேற்ற கமெண்ட் வர கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. பாதி பேர் சப்ஸ்கிரைப் பாத்துட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம வந்து அட்டி இப்படி கேட்கவும் மாட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க, பிடிச்சா பண்ணுங்க, இல்லைன்னா போன்னு சொல்லிட்டு ஒரு இதை சுத்திட்டு இருப்போம். இப்ப நம்மளே இந்த இது கேட்கிறோம், அது நமக்கே ஒரு மாதிரி கில்ட்டா வேற இருக்குது. என்ன பண்றது? வாழ்க்கை போக போக ஒரு மாதிரி டைட் ஆயிட்டே போகுது. காசு கையில எல்லாம் எந்த வேலைக்கும் போறது கிடையாது. எவ்வளவு நாள் இது பண்ணிட்டு இருக்கிறது? தான் விட்டுட்டு நிஜமா விட்டுட்டு போறாங்க நல்லா இருக்கிறேன். நீ என்ன ஒத்தையால் சமாளிச்சுக்கிறியா? சொல்லுப்பா, ஒத்தையால் பாத்துக்கிற சொல்லு, இப்பயே விடைபெறேன். போறேன்னு சொல்லுவான். சரி தம்பி போயிட்டா அப்படின்ட்டு விஐபி விளாக்ஸ் இழுத்து போடப்பட்டு சட்டை இழுத்து போட்டு சாப்பிட்டு விடவா அங்கிட்டு பத்தில வெல்கம் டு சாம் கப்பல் விளாக்ஸ் அப்படிவாடாமா. நான் போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கிளம்பு, ஸ்ரீலங்கா கிளம்பு. உனக்கு அதானே மேட்ரு. முழுசா ஒரு மனுஷனை பேசணும். துபாய் போய் ஒட்டக சனி அல்லாட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு என்னோட குவாலிஃபிகேஷனுக்கு அவன் வருத்தம் தான் வேலை கொடுப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் கேட்ட மேட்ரு மறந்தாதீங்க, கீழே கமெண்ட் பண்ண. அதாவது காவல்துறையினர் யாராவது இத பார்த்துட்டு ஒரு ஹராஸ்மெண்ட் மாதிரி இருக்கு, நீங்க அப்படிதான் ப்ரோ பண்ணிருக்கீங்க, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் ஓப்பனா சொல்லிட்டேன், என்ன வீட்டோட மாப்பிள்ளைய யாரு ஏத்துக்கிட்டேன், அக்கா தங்கச்சி இருக்க வீட்டுக்கு போவோம், 2 பேரும் ஒரே வீட்டுல பார்க்க போடுவோம். என்ன சொல்றேன்? அதாவது அவனுக்கு இப்ப முடிஞ்சு போச்சு, இப்ப இவன் தனியா கோர்த்து விட்டு போட்டு எஸ்கேப் ஆக போறான், இவனையும் சேர்த்து கோர்த்து விடணும் அப்படின்ட்டு பிளான் பண்ண. கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கலாம், இப்படி விட்டுட்டு வர பிள்ளைய வந்து விட்டுட்டு வர வச்சியா? வீட்டோட மாப்பிள்ளையா போடா, இந்த இதுல லிஸ்ட்லயே இல்ல பாக்கிற ஒரு உயரத்துக்கு கடைசி வரைக்கும் ஒன்னா போய் ஒரு அதுல ஜேர்னி வந்து அந்த மாதிரி டிராவல் பண்ணுவதா சொன்னேன். இப்படி வாக்கப்பட்டு போறது ஒன்னாவே போடும், இப்படி வீட்டோட மாப்பிள்ளையா போறதை யூடியூப்ல போடணும், இதெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. இதாங்க இதுதான் வாழ்க்கை, அன்பு ஒன்றுதான். ஆனா அது போறா பிஜிஎம். சரி அவ்வளவுதாங்க, இதோட 9 அவ்வளவுதான். இந்த நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, ஏதோ பண்ணிக்கோ, அவ்வளவுதான். டயர் அண்ணன் வித்த கட்டுற நான் பாக்குறேன் சார். உள்ளூர் பஞ்சர்காரங்கல இருந்து வெளியூர் பஞ்சர்காரங்க வரைக்கும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, தம்பி இந்த டயரை மாத்திட்டு இந்த டயரை தாங்காது. இத வந்து 9 மாசமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவன் அடுத்தடுத்து பஞ்சர் தான் ஒட்டுறானே தவிர டயரை மாத்த மாட்டேங்கிறான். இதோட எனக்கு தெரிஞ்சு மாசத்துக்கு 5 டைம் நாங்க இந்த மாதிரி பஞ்சர் கடையில உட்காந்துட்டு இருக்கோம். நிக்கிற ஸ்டைல பாரு. கீழே கொடுக்கறேன் நான் தான் சொல்லிட்டேன் பாத்தீங்களா, அவன் வந்து என்னை உள்ள தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டான். கபில்ஸ் ராக் ரெடியாடா? கபில்ஸ் ராக் எதாவது ரெடி பண்ணிட்டியா? அதுக்கு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன் உள்ள தள்ளுறதுக்கு. தமனா இருக்கா கபில்ஸ் ராக் உன்னைய வச்சுட்டே நான் மேய்க்க முடியல. கபில் ராக் நான் போறது 2 ஆம்பளை ஆரம்பிச்சதுக்கே எங்க நடத்த நிக்கிறோம். கபில் ராக்ஸ்னா முன்னுருங்களா 100 ரூபா இருக்கா? 1 ரூபாயா? 100 ரூபாடா செகிட்டி பையனே. அவர் 100 ரூபா இருக்காருன்னு கேட்டிருக்காரு, இவங்க 1 ரூபாயா 2 ரூபாயிட்டு இருக்காரு. சாம் தண்ணி குடிக்கிற அழக பாத்துக்கோங்க. வீட்டோட மாப்பிள்ளையா அவனை ஏத்துக்கிற மாமனார் சேரா இருந்தீங்கன்னா யோசிச்சுக்கோங்க, பாட்டில் இருக்க தண்ணிவே எப்படி குடிக்கிற. 100 ரூபாய் நான் அட்வான்ஸ் போட்டு எனக்கு நானே அட்வான்ஸ் என்ன இன்ட்ரெஸ்டட் பர்சன் டிஎம்இ அவ்வளவுதான். இதை பார்த்து யாராவது அவனுக்கு டிஎம் பண்ணி உங்க வாழ்க்கை நாசமா போச்சுன்னா அதுக்கு விஐபி விளாக்ஸும் இந்த சிவவும் காரணம் கிடையாது சொல்லிட்டேன்.
நம்பி வாங்க கண்கலங்க பாப்பேன். 100 ரூபா இருக்கு. காஞ்சி தமிழ் சத்தியமா சொல்றேன். பாத்துக்கோங்க, நம்பி பொண்ணை கொடுக்குற நீங்க அவங்க வீட்டுல 30,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. வீட்டோட மாப்பிள்ளையே ஏத்துங்க, கண்கலக்காம வச்சு பார்த்தேன். அந்த 30,000 ரூபாய்க்கு வச்சு போட்டு போயிட்டேன். செல்ல எடுத்தா சொல்லு ப்ரோ. அதாவது நான் இங்க இருந்து கேமரா கொண்டு போய் காட்டிட்டு அவரு அங்க வச்சு போட்டு இவனுக்கு வந்து இறங்கடா, இதை பிளாஸ்க் வேற உள்ள வைக்கணும். காய்ஸ் உங்களுக்கு நான் அடுத்த கட் பண்ணிட்டு அடுத்த வாரம் உங்களுக்கு டிக்கி டூர் காட்டுறேன். அவ்வளவுதான் காய்ஸ், பாப்போம். டிக்கி பிரைவேட்டான பிரைவேட்டா உள்ள வந்துட்டு சில மதுபானங்கள் கடையோட பொருட்கள் எல்லாம் உள்ள வச்சிருக்கேன். அதெல்லாம் காட்ட முடியாது. பாப்போம், முன்னாள் பாப்போம். உயிரோட இருந்தா வரேன்டா. அவ்வளவுதான். காண்டாய் வந்தா ஒட்டி கொடுத்தாரு அவர் பாட்டுக்கு போறாரு. அவருக்கு அவ்வளவுதான். அவருக்கு 1008 வேலை இருக்கு. அவர் 4 பிராட்டி வச்சிருப்பாரு போல. உடனே பாத்துட்டு இருக்க முடியும்.